துதிக்கையே துணை நமக்கு. தூக்கிய துதிக்கையே துணை நமக்கு. பொழுது துதிப்பவர்க்கு பயம் எதற்கு? தூக்கிய துதிக்கையே துணை நமக்கு. பொழுது துதிப்பவர்க்கு பயம் எதற்கு? வாக்கு தரும் நல்வாழ்வு சிரமங்கள் ஏற்று நின்றாலும் அத்தனையும் மறப்பாரே நுழைவாயில் பார்த்ததுமே. கியூல ரொம்ப தூரத்துல நிப்பாங்க. அந்த கால் கடுப்பெல்லாம் நுழைவாயிலுக்கு பக்கத்துல வந்தோடனே பஞ்சாப் பறந்துடும். திருப்பதியில அந்த அனுபவத்தை ரொம்ப பேர் உணர்ந்திருப்போம். ஆண்டவனின் சன்னிதானம் காட்டி நிற்கும் நுழைவாயில் வேண்டியே பாட வந்த திருப்பதியே வருக. ஆண்டவனின் சன்னிதானம் காட்டி நிற்கும் நுழைவாயில் வேண்டியே பாட வந்த திருப்பதியே வருக. நுழைவாயில் பாடுறவரே திருப்பதி தான். வருக திருப்பதியே. எங்கள் புலவரே திருப்பதியே வருக வருக என்று வரவேற்கின்றோம். அருள்வழுத்த செழுங்கனியே, அகம்பழுத்த சிவஞான அமுதே, முற்றி பொருள்வழுத்த அருப்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே, இன்றும் அருள்வழுத்த அடியங்கள் மனையுள்ளை அகற்றவரும் அடியே, மெய்மை தெருகொழுத்த வள்ளுவார் ராமலிங்க இன்னர்களை சிந்திப்பேனே. தமிழ்த்தாய் வாழ்த்து. முத்தமிழே, நித்திரமே, ரத்தினமே, என்னஞ்ச சித்திரமே. வட்டி கணக்கே வகையென்று வாழ்ந்திருந்த செட்டி மகனுக்கும் சீர்குடித்த சீமாட்டி, எட்டி நில்லாமல் எனக்கு ஏணி படியாகி கட்டி தமிழமுதை நன்கு கற்று தந்தவரே, ஊட்டி எனை வளர்த்து உயர்ந்த நிலையில் ஏற்றி வைத்தவளே, இனிய தமிழ் மகளே. பாட்டுக்குள் பாட முடியாத பரம்பொருளே, ஏட்டுக்குள் எழுத உண்ணா எல்லை உடையவளே. பட்டினத்தாருக்கும் மாதவிஞன் கண்ணதாசனுக்கும் கொட்டி கொடுத்த உரையா தமிழமுதை இச்செட்டி சிறுமகனுக்கும் சிறிது குடித்தலை பாட்டில் உன்னை வைத்து பாடி வணங்குகிறேன். அரங்கத்துள் எழுந்த அத்தனை சோக விக்கெட்டுகளையும் மொத்தமாய் வீழ்த்திய ஜெயேந்திர நிர்வாணி, எங்கள் மன அரங்கத்தில் எழுந்த அத்தனை சோக விக்கெட்டுகளையும் மொத்தமாய் வீழ்த்திய ஜெயேந்திர நிர்வாணி, இந்த இல்லற கிரிக்கெட்டில் நாங்கள் 6 ரன்களை சேகரிக்க முடியாமல் வாழ்க்கை கடலில் ஆழ்ந்து போன போது நீதானே WV ராமனாய் வந்து எங்களை காப்பாற்றினாய். இந்த இல்லற கிரிக்கெட்டில் நாங்கள் 6 ரன்களை சேர்க்க முடியாமல் வாழ்க்கை கடலில் ஆழ்ந்து போன போது நீதானே WV ராமனாய்
सर्वादिगुरुं मनोज्ञभूषं मत्तस्मिदालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं सिद्धे शिवं कुर्महे गजमुखभद्रं गिरिजागुप्तं गणगुणमित्रं गणपतिमीशप्रियं गणधृतपरशुण्डं गणपाणिं कपलितपद्मरुजं सुरपतिवन्द्यं सुन्दरनित्यं सुरसिरमणिमकुटं परमददेहं प्रकटितकालं शक्तिरिदत्तत्तालमितं लम्बोदरवरकुन्दरमुखकर कुङ्कुमवर्णधरम् श्वेतसशृङ्गं मोदकहस्तं प्रीतिसपणसफलम् तत्तन्नयनत्रयवरणागणभूषितनाना गणपतिधम् धवलितधरधरधवैरचन्द्रं पणिमणिकिरणविभूषितघट्टम् तनुतनु विजहर शूलकबालं हर हर शिव शिव गणपतिमभयम् गणदलविगलितमदजलधिरमिद गणपति भाग्यमिदम् சசிகலித மௌலினம் சோழி. விசேஷமாக சொல்லப்பட்ட இந்த ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், திராவிட வேதம் முதலானவைகளை இங்கே முறைப்படி வேத விற்பனர்கள் இங்கே ஆண்டவனுக்கு சமர்ப்பித்தார்கள். இதன் அந்தியமாக இங்கே நமக்கு இந்த கும்பாபிஷேகத்தை சர்வசாதாரணமாக இருந்து நடத்தி தருகின்ற திரு பூமத்நாடு சுவாமிநாத குருக்களையா அவர்கள் இங்கே நமக்கெல்லாம் ஆண்டவருடைய அருள் பாய்ப்பாக சோழீஸ்வர பரசிவா சத்ய பரிவாரகஸ்ய வைரவமூர்த்தி சுவாமினா திருவடி வாழ்க. மகத்துவமாக மெய்யன்பர்களே, பெரியோர்களே, இன்று தினம் 4வது கால யாகசாலை பூஜைகள் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 20 நிமிடங்கள் 10 மணியாக இருக்கின்றன. கூடுமான அளவு சோழீஸ்வர பெருமானுடைய அனுகிரகம் பெற்று நமது வருகை தந்த ஆதி சங்கராச்சாரிய சுவாமிகள், விஜயேந்திர சுவாமிகள் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்திலே இன்னும் சிறிது காலம் 2 மணி நேரம் தாமதமாக அவர் வருகை இருந்தால் நாம் அதை எதிர்பார்த்துக் கொண்டு வருகின்ற காலையில் 6 மணி அளவிலே கும்பங்கள் புறப்பட இருக்கின்றன யாகசாலைகளில். 4 மணிக்கு யாகசாலை பூஜை ஆரம்பம். மெய்யன்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பெண்மணிகளே, வருங்கால பெரியோர்களே, எல்லோரும் ஞாபகம் வைத்து கேட்டுக் கொள்ளுங்கள். நேரத்தை விட்டால் அப்புறம் ஆகையினாலே எல்லோரும் சிரமத்தை எதிர்பாராமல் அவரவர்கள் தானபாகங்கள் முடித்துக் கொண்டு 4 மணி அளவிலே 10 நிமிடம் முன்பாக யாகசாலைக்கு எல்லோரும் வர வேண்டும். இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பரிசாகுதி, திருகண்டாகுதி, வெப்பக்கயிறு, பட்டுக்கயிறு, வெள்ளிக்கம்பி, தங்கக்கம்பி மூலமாக இங்கு செய்த மந்திரங்களை மூலத்தானம் சோழீஸ்வர பெருமானிடத்திலேயும் ஆவுடைநாயகி அம்பாளிடத்திலேயும் கொண்டு போய் சேர்ப்பார்கள். இதெல்லாம் நீங்க அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. வேறு எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் பார்க்க முடியாது. ஆனால் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகாக்கிய द्वितीय दिवस सागरक्षा विशेष यागशाला दीपाराधन कर्मानुगम यथोक्तम यदा शास्त्रा अनुष्ठितम पूजादिभवन्तः महान्तः अनुगृह्णन्ति मध्ये संभावित मंत्रलोभ तंत्रलोभ क्रियालोभ द्रव्यलोभ आद्यलोभ न्यूनादिरेख वाक्यपर्याद वर्तव्यत्याग मंत्रव्यत्याग विप्रतिपराध प्रयुक्ताः सर्वे दोषाः तद्य शान्ताः पूजादिति भवन्तः महान्तः अनुगृह्णन्ति तल्लग्नापेक्षया तिथिवाद नक्षत्र मुहूर्त लग्नाहोरात्र द्वेकाल नवांश त्रिंशांश दिवाकर सुधाकर कुज बुध गुरु भृगु शनि सबलिध्वज नक्षत्रादि देवताः द्वादशाष्टम जन्मस्थानानुष्ठित सकल दोष निवृत्तिद्वारा सदा एकादश स्थानफलदाः सुखदाः भूयासुति भवन्तु महान्तो सत्य शिवालयस्य यद्भद्रहार्थमण्डप पुष्पमण्डप चन्द्रमण्डप वसन्तमण्डप वाहनमण्डप आभरणमण्डप मुखमण्डप गोपुरशालामण्डप महाशालामण्डप शतस्तम्भमण्डप सहस्रस्तम्भमण्डपाद्य
அநேக மண்டபாக கனக நவரத்ன நிகிலிகாயமானாக பூஜாகிருதி பவந்தோ மகாந்தோ ரவிந்தம் அத்தியாயம் திவ்யாலயः பாதபந்த பத்மபந்தோமான ஜெகதீபுத கம்புகர்ணபட்டிகா மகாபட்டிகா ஸ்தம்பகர வேதிகா ஸ்தம்ப ஜோதிஷ்டான ஸ்தம்ப கும்ப பரக பாததோட கபோத வியாழக்ரீவ தாடிகா வீரகாண்டம் யாடிகா சாலா நாசிகானுசாலா பஞ்சரைகதல த்ரிதல த்ரிதல பஞ்சதல சப்ததல நவதல ரிஷபதல கண்டராப்தியாம் நாசிகா மகாநாசிகா கிரீவசிகர சூரியவர்யந்தம் ஆடக ரஜித ஹரிமணி வஜ்ர வைடூரிய கோமேசக புஷ்யராக பத்மராகம். மீண்டும் இன்னொரு விசேஷம், இந்த கும்பாபிஷேகத்திலே நமது கும்பாபிஷேகத்திலே எந்த எந்த ஊர்களிலே சென்று விசேஷமாக கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். இருந்தாலும் தன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய சோழீஸ்வரர் கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று வெகு நாளாக ஆர்வத்தோடு இருந்தார். அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்து கொடுத்தார் சோழீஸ்வர பெருமாள். அடுத்தபடியாக நமது அன்பர் திரு ஏகாம்பரம் செட்டியார், மரளியார் ராஜாம்பாள் அவர்கள் குடும்பம் எல்லாரும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை. சுவாமிநாத ஐயா அவர்களே, இங்கே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களே, பல்வேறு ஊர்களிலே இருந்தெல்லாம் பெரிய பெரிய கல்விமான்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். சிவாச்சாரியர்கள் எல்லாம் இங்கே வந்து நமக்கு ஆட்சி கூறுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆட்சிகளை எல்லாம் ஊர் மக்களாகிய நாம் பெறுவதோடு அந்த சோழீஸ்வர உடையாருடைய ஆட்சிகளை நமக்கு வாங்கி தருகிறவர்கள் அவர்கள் மூலமாக நாம் இந்த சோழீஸ்வரர் ஆவுடையாருடைய ஆட்சிகளை நாம் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நாளை காலையிலே அவர்கள் சொன்னபடி 7 மணிக்கு சரியாக கும்பாபிஷேகம் ஆரம்பமாகும். அந்த கும்பாபிஷேகம் 4 மணிக்கு இங்கு கலசங்கள் எல்லாம் பூஜைகள் எல்லாம் ஆரம்பமாகும். பூர்ணாகுதி எல்லாம் ஆரம்பமாகும். 6 மணிக்கு கும்பம் புறப்படுதல், 7 மணிக்கு கும்பம் விமானத்திலே அபிஷேகம் செய்வார்கள். மீண்டும் மீண்டும் அதை அவர்கள் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு நம் மீது அவ்வளவு அன்பு. நாம் அவர்கள் மட்டும் பெறுகின்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். அதுதான் நாம் இந்த கும்பாபிஷேகம் செய்வதனுடைய ஒரு பெரிய புண்ணியம். இந்த காரியம் நீண்ட நாட்களாக நடைபெற வேண்டிய, முன்னாலேயே 25-30 ஆண்டுகளாக நமது மாணிக்கம் செட்டியார் அவர்களும் நானும் பலமுறை பேசி சும்மா போய்விட்டது. ஆனால் அதற்கு இப்பொழுதுதான் நல்ல நேரம் வாய்த்து நமக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. அதுவும் சாதாரண பலன் அல்ல. நம்முடைய காஞ்சி காமகோடி பீடம் ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் இங்கே நமக்கு வருகை இருந்தார்கள். நீங்கள் எல்லாம் இப்பொழுது அவர்களுடைய வருகையை கண்ணுற்று அவர்களுடைய ஆட்சி நமக்கு கிடைக்க தரியது. அந்த ஆட்சியுடன் நமக்கு இந்த கும்பாபிஷேகம் நிகழ்வது பெரும் பேரு. நாமெல்லாம் பெரும் பேர் செய்திருக்கின்றோம். காஞ்சி சுவாமிகள் இப்பொழுது ஜனகல்யாண் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து நாடு முழுவதும் எல்லா மக்களும் ஜாதி மத வித்தியாசமின்றி எல்லா மக்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஜனகல்யாண இயக்கத்தை ஆரம்பித்து அவர்கள் நடத்தி கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று இப்படி மக்களை எல்லாம் தரிசித்து அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களுக்கு ஆட்சிகளை வழங்கி வருகின்றார்கள். அவர்கள் இன்று நமக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் 2 நாளைக்கு, நாளைக்கும் நாளை மறுநாளும் இங்கு இருந்து மாநாடு நடத்துகின்றார்கள். நம் தமிழ்நாட்டிலேயே நமது ஊரிலே இந்த மாநாடு நடப்பது நமக்கு ரொம்ப விசேஷம். அதில் எல்லோரும் கலந்து கொண்டு அவர்களுடைய ஆட்சிகளை பெற வேண்டும். இந்த சோழீஸ்வர உடையாருடைய கும்பாபிஷேகத்தை நான் சொன்னேன். 25-30 வருடங்களாகவே நாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டோம் என்று. அதற்கு இப்பொழுதுதான் வேலை வந்திருக்கிறது, நல்ல நேரம் வந்திருக்கிறது. மாணிக்கம் செட்டியார் அவர்கள், நான் அவரை சாதாரணமாகவே சொல்லுவேன், நீங்கள் மாணிக்கம் செட்டியார் அல்ல, நீங்கள் மணிவாசகர். அந்த காலத்திலே மாணிக்கவாசகர் சுவாமிகள், மணிவாசகர் நீங்கள் மணிவாசகரை இங்கு அவதரித்திருக்கின்றீர்கள். அதனால நீங்கள் இந்த கும்பாபிஷேகம் செய்வது உங்களுக்கு இது புதிதல்ல. ஏற்கனவே நீங்கள்
பாண்டியனுடைய அரசவையிலே நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கின்றீர்கள் என்றெல்லாம் நான் அவரை சொல்லுவேன். ஆகையினாலே அந்த மாணிக்கம் செட்டியாருடைய பெரும் முயற்சியினாலே நம்முடைய ஏகாம்பரம் செட்டியார் அவர்கள் இந்த கும்பாபிஷேகத்திற்கு பெரும் குரல் உதவி செய்து நடத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய அன்பும் உங்கள் பெரிய பெரும் பொதுமக்களாகிய உங்களுடைய உபசர்வ சாதகமாக இங்கே அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்ற சிறு வயதிலேயே தன்னுடைய திறமையெல்லாம் காட்டி பாடசாலையில் படித்து நல்ல ஒரு பயிற்சியை பெற்று வெளிநாடுகளிலெல்லாம் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலெல்லாம் நம்முடைய மெய்யன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிவனடியார்களே, சிவநேச செல்வர்களே, மகான்களே, வேத வித்வர்களே, இப்பொழுது நமது ரமணி சிவாச்சாரியாருக்கு மாலை பொருளாலை போற்றி மாலை அணிவித்தார்கள். அவர்கள் நமது வலையப்பட்டி துரைக்குறுக்களுடைய தம்பி. மலேசியா போய் புகழ் வாங்கியிருக்காருன்னு சொன்னான். வலையப்பட்டி தான் அவன் அப்பா பிறந்தது ரெக்கூப்பே. துரைக்குறுக்களுக்கு தம்பி அந்த ரமணி சிவாச்சாரியார். நமது அன்பர் திரு அம்பரார் ராமசுவாமி அம்பரம் சொன்னது போல் எல்லா திறமையும் அவருக்கு இந்த வயதிலே கிடைத்தது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த முறையிலே மிக சிறப்பாக எனக்கு செய்ய வேண்டியது பூரா அவருக்கு தெரியும். அவர் இல்லாதவா நீ இல்லையே நான் இல்லை, நான் இல்லையே நீ இல்லை. சக்தி சிவம் வேண்டும். உலகத்திலே ஆண் இல்லையே பெண் இல்லை, பெண் இல்லையே ஆண் இல்லை. ஆணுடைய ஹிருதயத்திலே உள்ளத்திலே இருக்கக்கூடியது சக்தி. அந்த சக்தியும் ஆணும் சேர்ந்து இருப்பது 3 மணி ஆகுது பேரியாகி படுக்கிறது. 2:30 மணிக்கு இங்கிருந்து வெந்நீர் போட்டு எல்லாரும் காரம் பண்ணிவிட்டு அவங்க பூஜையை முடிச்சுட்டு அவங்க வீட்டை நீங்க சாப்பிட்டு முடிறது மாதிரி ஆத்மாரத்தை பூஜை வச்சிருப்பாங்க. 3:30 மணி 3:45 யாகசாலைக்கு வருவோம். ஆகினாலே உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், எல்லோரும் அவசியம் 4 மணிக்கு யாகசாலைக்கு வந்து சேர வேண்டும். நம பார்வதி பெரியவர்கள் சொன்னது போல கல்விகள் அனைத்தும் என்னிடம் இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். காயத்ரி மந்திர உபதேசமும் எனக்கு யஜ்ஞபுரி காரணமும் இது எங்க அண்ணா தான் எனக்கு செய்து வச்சாங்க. அந்த அண்ணா எங்க தகப்பனார் முறையில அபிமான புத்திரன்னு பேரு எனக்கு. உங்க அண்ணாவுக்கு நான் அபிமான புத்திரனா இருந்து அதோட சொந்த முறையில எனக்கு முன்பு சொல்லிவிட்டேன். அவர் தோற்றத்துக்காக சொல்லவில்லை. சாதாரணமாக இன்னும் ஒரு நிமிடம் சொல்லுகிறேன். வெள்ளிக்கூடம் அபிஷேகத்துக்கு வச்சிருக்கார். நான் சொன்னேன் இந்த வெள்ளிக்கூடத்தை தங்க குடமா பண்ணணும்னு. எப்படி பூரா பண்ண முடியாது. ஒரு சுவரம் பருப்பு அளவு தங்க உள்ள வச்சு 5-6 வருடமா சொல்லிக்கிட்டே இருக்கு. சோமவாரம் அப்படி வர்றேன் அதுக்கு அப்ப அவர் சொன்னார் ஆகட்டும் சொல்லிட்டு வந்தார். ஒரு வருடம் கொண்டு காமிச்சார். மற்றொருவர் சொல்லாமல் நம்மால் முடிந்த அளவு அதிகாரம் வைக்கப்படாது. அவராலே என்ன முடியுமோ தர்மத்திலே 3 தர்மம் என்று நான் சொன்னேன். அவசியம் அந்த முதல் தர்மம் அவர் தன்னாமலே ஒரு அன்பர் செய்யக்கூடிய தர்மம் முக்கியமாக உள்ளது. 1வது. 2வது பிறர் சொல்லி மாணிக்க வித்யா சொல்லி ஐயா இந்த காரியத்தை செய்யுங்கள் சொல்றது 2வது தர்மம். 3வது தர்மம் இருக்கே அது அதமம் என்று சொல்லுவார்கள். அந்த தர்மத்தை சொல்லிவிட எல்லாரும் வருத்தப்படக்கூடாது, கோவிக்கப்படாது. எல்லாருடைய சிவனே போற்றி எல்லாருக்கும் அவனாய் கும்பிடாதவேத சோழீஸ்வர சுவாமி பரிவாரமூர்த்தி சுவாமிகள் வைரவமூர்த்தி சுவாமிகள் மெய்யன்பர்களே எல்லோருடைய சார்பாகவும் ஆவுடையாகி அம்மா சோழீஸ்வர பெருமான் பரிவாரமூர்த்தி சுவாமி வைரவ சுவாமி மங்கைபாதன் சுவாமி எல்லோருடைய அனுப்புறத்தாரையும் அவர் ஆசிரியத்து
மாவட்டம் திருமயம் வட்டம் பொன்னமராவதி மாநகரைச் சேர்ந்த அருள்மிகு ஆவுடைய நாயகி உடனாய தொழில்துறர் ஆலய திருக்குட நன்னீராட்டு விழா வைப்பதற்காக புகைப்பட கலைஞர்கள் ஆங்காங்கு நின்று புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது திரு கோபாலகிருஷ்ண சுவாமி அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்குகின்றார்கள். அடுத்த தொண்டர்கள் உடன் இருக்கிறார்கள். கும்பத்தின் மீது அங்கே கும்பத்தின் அருகிலே சிவாச்சாரியார்கள் குடை பிடித்து அழகாக கும்பத்தோடு இருக்கின்றார்கள். இங்கே அம்பாளுக்கு ஒரு கும்பம், அங்கே ஆதி சிவனுக்கு ஒரு கும்பம். அம்மா அவர்கள்
தெற்கு பிரகாரத்தில் இருந்து கொண்டு ராவணாக பேசுகிறேன். எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம், இனிதான காலை நேரம், துறைகளை சார்ந்த பல்வேறு ஊர்களை சார்ந்த மக்கள் அங்கே வண்ண கோலங்கள் டிவி அந்த நாட்கள் தான் இருந்தன. ஆனால் இன்றைக்கு அந்த ஆண்ட நாட்கள் இல்லை. மக்களுடைய அதன்படி அந்த நன்னீரை 3-4 நாட்களாக இங்கே 4 யாகபால பூஜைகளை நடத்தி இங்கே அருமையான ஒரு திருக்குடமுழக்கு விழாவை நடத்த இருக்கிறார்கள். பிள்ளையார், சுப்பிரமணியர், அம்பாள், சுவாமி, பரிவார தெய்வங்கள், பைரவர் என்று 6 பிரிவுகளாக ஆக்கிக் கொண்டு இந்த யாகசாலைகளை 4 பிரிவுகளாக ஆக்கிக் கொண்டு 3 நாட்களாக
கோயில் முன்பாக அமைந்திருக்கிறார். தேவபக்தியை பற்றி மற்றவர்களுக்கு எப்படி சொல்வதாக தெரியாது. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு பாடல் மட்டும் கூறி நான் தேவதற்கு காரணம் அவருடைய பேச்சுக்கு தான் நமக்கு வந்துட்டு பேச்சில் அவர்கள் உரை. அதாவது தேவபக்தியை பற்றி நான் ஒரு 2-3 நாளைக்கு முதல் ஒன்று படித்தேன். ஒரு பாடம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. பட் அவருக்கு பொறுத்தவரை அது சுண்ணாம்புகள் விடவில்லை, மாறாக தென்றலாக நிலவாக ஒரு நல்ல குளிர்ந்த குளமாக அவருக்கு தெரிகிறது. அதனாலதான் அவர் அப்படி பாடுறாரு. அந்த மாதிரிப்போ காலில் ஒரு அடிப்பட்டா ஒரு முள்ளு குத்தினா கூட சரியா போக இப்படியே என் வீட்டில் வந்து சினிமா பாடலாம் நிறுத்திட்டு வெறும் பக்தி பாடலாம் அதுவே போன அவர் இங்கே வளர்ந்ததற்காக நான் மீண்டும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். அவர்களே, இயற்பகை செட்டியார் அவர்களே, மீனாட்சுந்தரம் அவர்களே, அவருக்கு ஓங்காரம் என்று சொன்னால் அது நமது பகுதிக்கு நமது இந்து மதம் எக்காலத்தில் ஏற்பட்டது என்பது யாரும் கைக்க முடியாத ஒன்று. அதாவது நமது இந்து மதத்திலே மாதா பிதா குரு தெய்வம் என்று குறிப்பிடப்படுகிறது. மாதா என்று சொன்னால் மாதா குழந்தைக்கு மாதா என்று அம்மா என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, குழந்தையே அம்மா என்று சொல்லிக் கொடுக்கிறது. அம்மா பிதா அப்பா அப்பா என்பவர்கள் ஒரு குடமுழுக்கு நடத்தினார்கள், இன்று ஒரு குடமுழுக்கு நடத்தினார்கள். வாரம் முழுவதும் தமிழகத்திலே குடமுழுக்கு நடந்து கொண்டே இருக்கு என்று சொன்னால் எவ்வளவு தெய்வ வழிபாடு நடக்கிறது, இன்று எவ்வளவு தெய்வ பக்தி நடக்கிறது இந்த நாட்டில் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம் இந்துக்கள் என்னவென்றால் ஒரு மதத்தையோ ஒரு கோயிலையோ மற்ற ஒரு முஸ்லிம் மதத்தை போல கிறிஸ்தவ மதத்தை போல குறிப்பாக அதை நினைத்து வேண்டுவதில்லை. அதுதான் இந்த மதத்தினுடைய ஒரு சிறப்பினுடைய குறைவே ஒழிய வேறொன்றுமே இல்லை.
ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருக்கோயிலுக்கு போகிறார். திருக்கோயில் சென்று முஸ்லிம்கள் 5 முறை அவருடைய கோயிலுக்கு போகிறார். நம்மவர்கள் அப்படி இல்லை. நினைத்தால் திங்கட்கிழமை, நினைத்தால் வெள்ளிக்கிழமை போகிறோம். கண்டிப்பாக நமது இந்து மதம் மிகச் சிறந்த மதம், உலகத்திலேயே மிகப்பெரிய மதம் இந்த அமெரிக்க நாட்டிலே என்பதற்காகத்தான் அவர்களும் இப்படி நாட்டுக்காக தன்னுடைய சுரயத்தை எல்லாம் விட்டு தொண்டு செய்வதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை போற்றி பெருமைப்பட வேண்டும். ஆனால் கடவுள் நம்பிக்கை வருகிறார்கள். அப்படி ஓட்டுக் கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு கடுமையான புயல் ஏற்பட்டு விடுகிறது. விமானம் 30,000 உயர்ந்தால் பறக்க முடியும். அந்த விமானத்தில் 30,000 உயரத்தை பறக்க விட்டு விட்டார். பறக்க விட்டு விமானம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் லக்கி பீப்பிள் என்று சொல்கிறார். அழுத்த கம்மியானவர்கள், நான் என்னால் முடிந்தோடு விமானத்தை உயர பறக்க விட்டு விட்டேன், இன்னும் உயர் தனிந்த பாடில்லை, அதில் உயரத்தை பறக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் ஒரு பெரிய பேரு என்று சொல்லலாம். அதாவது அவர்களை பற்றி, அந்த மடத்தை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். நமது மரியாதைக்குரிய சேதுராம செட்டியார் அவர்கள் இந்து மதத்தை பற்றி மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். அதாவது மற்ற மதங்கள் எல்லாம் தோன்றிய காலம் நமக்கு தெரியும். அதாவது கிறிஸ்துவ மதம் எப்பொழுது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவால் தோற்றுவிக்கப்பட்டது 1988 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே போல முகமது நபியினால் இஸ்லாம் மதம் தோற்றுவிக்கப்பட்டது. கௌதம மதத்திற்கு வீழ்ச்சி கிடையாது, தளர்ச்சி இருந்து வந்திருக்கின்றது. அப்படி தளர்ச்சி கண்ட போதெல்லாம் சுவாமி அவர்களை போன்ற மகான்கள் தோன்றி அந்த தளர்ச்சியை நாணலை போன்று நிமிர்த்து மீண்டும் வளர்ச்சி பெற செய்து விடுவார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இது நடைபெற்று வருகிறது. நாம் கேட்கின்ற பொழுது அந்த குழந்தை சொல்கிறது, சுவாமியினுடைய மடியிலே இருந்த குழந்தை கட்டியிருந்த பச்சை பாவாடை இது போல்தான் இருந்தது என்று சொல்லி ஒரு துணியை எடுக்கின்றது. உடனே பாவாடையை தைத்து அந்த குழந்தைக்கு வீட்டிலே கட்டுகின்றார்கள். கட்டிய உடனேயே அந்த குழந்தை இறந்து விடுகின்றது. பாட்டி நினைக்கின்றால், நாம் ஒன்றுமே செய்யவில்லையே, சுவாமி கூப்பிட்டு அழைத்து இந்த பாவாடையும் கொடுத்து என்னுடைய பேத்தி இப்படி ஆகிவிட்டாளே என்று சொல்லிவிட்டு ஒரு 10-12 தினங்கள் கழித்து மீண்டும் மடத்திற்கு வந்து சுவாமி அணுகி கேட்கின்றார்கள், நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, என்னுடைய பேத்திக்கு இப்படி நடந்து விட்டது என்று. அதற்கு சுவாமிகள் சொல்லுகின்றார்கள், அதாவது காஞ்சி காமாட்சிக்கு நான் பூஜை செய்வதுண்டு. பூஜை நேரத்தில் காமாட்சி குழந்தை வடிவிலே என்னுடைய மடியிலே வந்து அமர்வதுண்டு. அது எனக்கு தெரியும், காமாட்சிக்கு தெரியும். ஆனால் இந்த குழந்தைக்கும் தெரிந்து விட்டது, இது ஒரு தெய்வ குழந்தையாக இருக்க வேண்டும். இனிமேல் அந்த குழந்தைக்கு பிறவி கிடையாது. ஆகவே அந்த பிறவி கிடையாது என்று சொல்கின்ற பொழுது கடைசி நேரத்தில் குழந்தை அந்த பாவாடைக்கு ஆசைப்பட்டு விட்டது. இப்பொழுதே அதற்கு ஆயுள் முடிந்து விட்டால் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அந்த ஆசையை நிவர்த்தி செய்து கொண்டு அதன் பிறகு பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பிறவியிலேயே இனி பிறவி இல்லாமல் செய்து விட வேண்டும் என்பதற்காக அது ஆசைப்பட்டதை இப்பொழுதே என்று சொல்கின்றார். அதாவது இது இந்த வரலாறு எதை சொல்கிறது என்று சொன்னால், காஞ்சி காமாட்சியே, நாமெல்லாம் காஞ்சி காமாட்சி வணங்குகின்றோம். ஆனால் காஞ்சி காமாட்சி அவருடைய மடியிலே தவழ்கின்றார். அதாவது சுவாமி, அதாவது நடமாடும் தெய்வமாக பரமாச்சாரியா சுவாமிகள் காட்சியளிக்கின்றார்கள். காஞ்சி மடம் அவ்வளவு பிரசித்தி பெற்றது. இது போன்ற வரலாறுகளை நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்காக ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பெரியவர் தேர்ந்தெடுத்து நமக்கு வழிகாட்டியாக அளித்த சுவாமி தான் நமது ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு எப்படி தெரிகிறது என்று சொன்னால், ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல பரமாச்சாரிய சுவாமிகள் காஞ்சி மடத்திலே இருக்கின்றார்கள். இங்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது நிஷ்டையிலே அவர்களுக்கு தெரியும், இவர்களுக்கு தெரியும். நமக்கு எதுவும் தெரியாது. அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள, அதை கற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கின்றோம். அதாவது ஆலயங்களிலே பார்க்கலாம், மூலவர் இருந்த இடத்திலேயே இருப்பார். நாம் மூலவரை சென்று வணங்குவோம். நாம் வணங்காத காரணத்தினால் இவனுக்கும் காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக உற்சவர் நாம் இருக்கின்ற இடங்களை தேடி வருவார். உற்சவரை போல ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாம் இருக்கின்ற இடங்களை எல்லாம் தேடி, இப்படி இருக்காதீர்கள், இனிமேல் நான் மக்களுக்காக நீங்களும் ஆண்டவரை தியானிக்க வேண்டும், ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி உற்சவரை போல வந்து கொண்டிருக்கின்றார்கள் மூலவர் கட்டளைப்படி. இப்படியெல்லாம் இந்த மடம் ஆன்மீக பிரச்சாரங்களை செய்து வருகின்றது. அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிக பெரிய பாக்கியம். மற்றொன்று, நமது சக்கர் அவர்கள் மிக அழகாக பல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். நேரம் இல்லாத காரணத்தினால் அதாவது ஒரு விமான கதையை சொன்னார்கள். அவர்கள் கூட நான் பார்த்திருக்கின்றேன், நகரத்தார்களிலே ஈட்டல், காத்தல், வகுத்தல் என்று சொல்வார்கள். பொருளை ஈட்ட தெரிய வேண்டும், ஈட்டிய பொருளை காக்க தெரிய வேண்டும், காத்த பொருளை வகுக்க தெரிய வேண்டும். நமது சேதுராம செட்டியார் அவர்கள் பொருளை ஈட்டினார்கள், அதன் பிறகு காத்தார்கள்,
வகிக்கின்ற நேரத்திலே ஆண்டவன் டோக்கியோ விமானத்தில் ஏற்றி நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சோதனைக்கு உள்ளாக்கி அதன் பிறகு அவர்கள் முன்பே பக்தி இருந்தாலும் கூட அந்த டோக்கியோ விமானத்திற்கு பிறகு அதிகமான பக்தியில ஈடுபட்டு மாரியம்மன் கோயிலிலே அவர்களுடைய பணி அதிகரித்து இப்பொழுது தனி பிரசங்கமே ஏற்பாடு செய்கின்ற அளவுக்கு தத்துவம் பேசுகின்ற அளவுக்கு ஆண்டவன் டோக்கியோ விமானத்தின் மூலமாக அதை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். மிக அற்புதமாக சொன்னார்கள். எனக்கும் இந்த விமானத்தில் இறங்கியது விபத்திற்குள்ளானது. 18 பேர்கள் இறந்து விட்டார்கள். இந்த பெரியவார்களே மற்றும் ஆன்மீக பெருமக்களே, இங்கே நான் மத்திய அன்புத்துறையின் சார்பாக இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு அறவுரை கூறுவதற்கு ஒன்றும் யோகியதை இல்லை. இருந்தாலும் கோயில்களின் பங்கு என்ன என்பது சரித்திரம் மூலியமாக தெரிந்துவிட்டு சொல்வது அவசியமாகும். நாம் எல்லோரும் செல்கிறோம், கோயில்களை கும்பிடுகிறோம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை கோயில்களுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் ஏற்பட்டது? கோயில்கள் அந்த காலத்தில் லேண்ட்லார்டாக இருந்தது. எல்லாம் கோயில் சொத்துக்கள். அதன் காரணமாக கோயிலை சுற்றித்தான் சமூகமும் பொருளாதாரமும் வளர்ச்சி அடைந்தது. கோயில்கள் இல்லை என்றால் நமக்குள்ள கலை, கலாச்சாரம், சிற்பம், ஓவியம், நாடகம், நாட்டியம் எதுவுமே கிடையாது. இன்று நாம் ஒரு சோழ சிற்பத்தை பார்த்து நன்றாக இருக்கிறது என்றால் அங்கு விட்டு சென்ற பரம்பரை தான் நாம் இன்று போற்றிக்கிறோம். அதே போல கோயில்கள் பேங்கிங்காகவும் செயல்பட்டது. இல்லாதப்பட்டவர்களுக்கு கடன் கொடுத்து நாடு முன்னேறுவதற்கு பல வழிகாட்டியாக இருந்தது. கோயில்கள் தன பண்டாரமாக இருந்தது, தானிய பண்டாரமாக இருந்தது, சரஸ்வதி பண்டாரமாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் அதுல திருமுக்கூடல ஒரு அழகான இன்ஸ்கிரிப்ஷனே ஆதரவு சாயை பற்றி இருக்கு. என்னென்ன விதமான மருத்துவர்கள்லாம் இருந்தார்கள், அவர்களுக்கு என்னென்ன விதமான ஆராய்ச்சிகள் செய்தார்கள், அவர்களுக்கு என்னென்ன பணிகள் இருந்தன என்பதை பற்றி அழகாக சொல்லுகின்றனர். எப்படி இப்படி தற்காலத்தில் ஒரு இடத்தினுடைய இண்டெக்ஸ் சொல்றமே, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியானா ஒரு பெரிய இடம், ஒரு 10 சினிமா தியேட்டர் இருந்தா பெரிய இடம், இல்ல ஒரு 4 ஹோட்டல்கள் இருந்தா பெரிய இடம்ங்கிற மாதிரி கோயில்கள் இருந்தாதான் அது பெரிய இடமா இருந்தது. கோயில்கள் சமூகத்தின் ஆணிவேர். கோயில்களை விட்டு சமூகம் கிடையாது, சமூகமும் கோயிலும் ஒன்றி சென்றன. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பழமொழி, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். பக்தி மார்க்கத்திற்கு இதுக்கு சரியாகவும் இருக்கிறது. இதை வேற கோணத்தில் பார்க்கும் பொழுது, அந்த ஊரில் கோயில் இல்லாவிட்டால் பொருளாதாரமும் கிடையாது, சமுதாயமும் கிடையாது, சமூகமும் கிடையாது. கோயிலை சுற்றித்தான் எல்லாமே இருந்தது. ஆனால் கோயில் இல்லாத இருக்கின்ற ஊர்ல மக்களுக்கு எந்த விதமான வசதிகளுக்கும் பொன்னமராவதி கோயில்களும் ஒன்று. பொன்னமராவதி கோயிலை பற்றி சொல்லணும்னா அது சோழர் காலத்திலிருந்து ரொம்ப வரலாற்று மிக்க ஒரு கோயிலாகும். பொன்னமராவதியில பெரிய ஒரு பேலஸ் இருந்ததாகும். அது சோழ பாண்டிய போர்ல இடிபாடுகளை கண்டதுன்னு கோயில்கள்ல பார்க்க போது 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கே காணப்பெற்ற மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பேரன்பு மிக்க 10 கோடி பெருமக்களே, நாடானது தாழ்வுற்று வறுமை மிஞ்சி கலாச்சார ஆன்மீக விடுதலை கட்டி பாழ்பட்டு நிற்கின்ற பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த சுவாமிகளே, உங்கள் திருவடிகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஆன்மீக தேசிய கலாச்சார மாநாடு. இதை நாம் திருப்பி கலாச்சார தேசிய ஆன்மீகம் என்று கொண்டு வர வேண்டும். இங்கிருந்து புறப்பட வேண்டும். மக்கள் எந்த நிலையில் இருந்தால் ஆன்மீகம் வளரும். நாடு இப்பொழுது எந்த நிலையிலே இருக்கிறது? விடுதலை தவறிக்கட்டு என்பது போல ஆன்மீகமானது தவறிக்கட்டு மக்களுடைய வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களாக நாட்டிலே நடமாட முடியவில்லை. காரணம், அவர்களிடத்திலே பக்தி, பயம், ஒழுக்கம், அடக்கம் இத்தகைய நற்பண்பாடுகள் எல்லாம் மறைந்து விட்டன. ஒருவர் சொன்னார், காட்டிலே வாழ்கின்ற அத்தனை பேரும் நாட்டிலே வந்து விட்டதால் இங்கே ஆன்மீகம் என்பதை நாம் தேடி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்காக நீ அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த ஆன்மீக சக்தியை கிடைத்து விடுகிற, தூண்டி விடுகிற. நமது
கலியுக அவதாரம், கண்கண்ட தெய்வம், இதயத்தில் வீற்றிருக்கின்ற இனிய மலர், இந்தியாவின் ஈடு இணையற்ற விடிவெள்ளி எங்கள் இதய தெய்வத்திற்கு பொன்னமராவதி ஆன்மீக தேசிய கலாச்சார மாநாட்டு குழுவின் சார்பாக, இந்த ஊரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர் பொன்னார் திருவடிகளை வழங்கி இந்த மலர் மாலையை பணிந்து சமர்ப்பிக்கின்றோம். எங்களது தலைவர் சோம ஈர்ப்பை செட்டியார் அவர்கள் சுவாமிகளுக்கு இந்த மலர் மாலையை அறிவிப்பார். அடுத்து பொன்னமராதி இந்து சமய மன்றத்தின் சார்பிலே சுவாமிகளை வருகையை மனமோந்து வரவேற்று மலர் மாலையை எங்களது துணைத் தலைவர் காசி விஸ்வநாத் செட்டியார் அவர்கள் அணிவித்து பணிவுடன் வணக்கத்தை தெரிவிப்பார்கள். இந்த பகுதி மக்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் சுவாமி அவர்களுக்கு இந்த மலர் மாலையை காணிக்க. அடுத்து திரு சாய்மாதா அவர்கள் வரவேற்கிறார். இருகாலும் தோன்றும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். விழிக்கு துணை திருமன்னலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த வழிக்கு துணை நின் பன்னிருதோடும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேறும் செங்கோடன் மயூரனை. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமரை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணி. யானேயோ தவம் செய்தேன் யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன். ஏனாய் என் நமதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தாமே வந்து எமது உள்ளம் புகுந்து அரிய கருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே விருத்திடவே பச்சை மாமலை போல்மே பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏறி ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் எந்திர லோகமாடும் அச்சுவை பெறினும் வேண்டி அரங்கமான கருளானி. உருவாக அருவாக உலகாக இலதாக மறுவாக மலராக மணியாக ஒளியாக கதியாக விதியாக நம் அருட்குருவாக எழுந்தருளி இருக்கின்ற நடமாடும் தெய்வம் காஞ்சிமா முனிவர் ஜெகத்குரு பாதார விந்தங்களுக்கு பாத கமலங்களுக்கு நம்முடைய பாதக எல்லாம் உங்களுடைய அள்ளி கொடுத்தார்கள். நான் சுருங்கத்தில் இவற்றை சொல்லி உங்களுடைய உங்களாக இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது நமது சமுதாயத்துக்கு தேவையானது ஒழுக்கம். அதிலும் வல்லற் பெருமான் சொல்வதை போன்று 4 வகையான ஒழுக்கங்களை நிச்சயமாக இந்த காலத்திலிருந்தே கடைபிடிக்க வேண்டும். ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம் போன்ற மன ஒழுக்கம் போன்ற ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இளைஞர் மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால் நல்ல ஒரு ஒழுக்க நிலை நமக்கு வேண்டும். அதற்கு அடுத்தது போன்று குரு பக்தி வேண்டும். இந்த பரந்த நாட்டிலே குரு பக்தி நிச்சயம் தேவைப்படுகிறது. காலங்காலமாக ரிஷிகளும் யோகிகளும் மகான்களும் தோன்றிக் கொண்டிருக்கின்ற போது இறைதரத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பூனாவை ஞானேஸ்வர மகாராஜில் இருந்து ஆதிசங்கரில் இருந்து மற்ற வசிஷ்டரில் இருந்து இன்னும் எங்கெங்கு பார்த்தாலும் பிரம்மஞானிகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்று நம்மிடையே நல்ல ஒரு ஆன்மீகத்தை பரப்பி சுவாமிகள் பொன்னமராதி ஆன்மீக தேசிய கலாச்சார மாநாட்டு விஷயத்தின் போது வாசித்தெழுத்த வரவேற்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காலையிலே விஷ்ணுவனுடைய நாராயணனுடைய நினைப்பும் மாலையிலே சிவபிரானுடைய நினைப்பும் இரண்டும் சேர்ந்தும் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும்.
அதை வைத்துத்தான் நமப்பாறு தெய்வதே கோவிந்தநாம சங்கீதம் இரண்டும் சொல்லும் பழக்கம் நம்மிடையே இருக்கிறது. அதை வைத்துத்தான் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் ஒரு சிவன் கோவில், ஒரு பெருமாள் கோவில், கிராமத்தை ரசிக்கக்கூடிய கிராம தேவதா மாரியம்மன், காளியம்மன், பிடாரியம்மன், ஏதோ ஒரு கிராம தேவதா கோவில், இப்படி 3 வகையோடு ஒரு கிராம நகரங்கள் அமைந்திருக்கும். ஆகவே நம்மை காப்பவர் இறைவனே காக்கிறார். இறைவனாலே உண்டாக்கப்பட்ட சமயம் இந்த சமயம், அவராலே உண்டாக்கப்பட்டு அவராலே காக்கப்படுகிறது. எல்லை தெய்வம் முதல் சிவன் விஷ்ணு முதல் பல வடிவங்களில் இருந்து அவரே நம்மை காத்து கொண்டும் இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய மன்றம் என்று நாங்கள் ஒன்று தொடங்கினோம். முதல் தடவையாக வடநாடு யாத்திரை சென்று வந்த பிறகு அது தொடங்கினோம். இப்பொழுது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று ஜனகல்யாண் மக்கள் நல்வாழ்வு என்று இன்னொரு ஒரு இயக்கத்தையும் இந்து சமய மன்றத்தோடு இணைத்து இன்னும் கொஞ்சம் உற்சாகத்துடன் பணிபுரிவதற்கென தொடங்கியுள்ளோம். இந்து சமயம் பேச்சாளர்கள் மிக அவசியம், பேச வேண்டிய மிக அவசியம், நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக அவசியம். அத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே பேசுபவர்கள் மிகவும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். கேட்பவர்கள் மிகவும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். இது ரெண்டும் இன்றியமையானது. ஆனால் இந்து சமயம் இந்த பேச்சு கேட்பது இது ரெண்டோடு மாத்திரம் நின்று விடவில்லை, செயல்பாடு உள்ளவங்கதான் இந்து சமயம். வெறும் பிரச்சாரம் என்பது மை கூட நான் சொல்வதெல்லாம் உங்கள் காதலை கொடுத்து விடுகிறது. அதோடு நம்முடைய சமயம் நின்றுவிடவில்லை. அதற்கு பிறகு செயல்பட வேண்டிய முறை நம்மிடையே உள்ளது. அதுதான் முக்கியம். அப்படி செயல்படுவதற்காக செயல்படுகிற அவசியத்தை குறித்து அதனுடைய கருத்துக்களை குறித்து நாம் பேசி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு பேச்சு கேள்வி ரெண்டும் நமக்கு வேண்டும். இந்து சமயம் வெறும் பேச்சோடு நிற்கும் மதம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அனுபவிக்க வேண்டிய பல உண்மைகளை, தத்துவங்களை, வாழ்க்கையில் ஏற்பட்ட சுதுக்கங்களை அனுபவிக்கக்கூடிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு சமயம் இந்து சமயம். அந்த காலத்திலே துவாபர யுகத்திலே கண்ணபிரான் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தை கேட்ட பிறகு கடைசியிலே அர்ஜுனன் சொல்கிறான், மத்தியிலே கண்ணபிரான் சொல்லும்போது பல சந்தேகங்கள் எல்லாம் வந்தது. அவைகளுக்கெல்லாம் சந்தேகங்களை கேட்டு பதிலையும் தான் தெரிந்து கொள்கிறான். கடைசியில சொல்லும் போது எனக்கு இனி சந்தேகம் கிடையாது, சந்தேகம் அற்றுவிட்டது. இனி தாங்கள் இத்தனை விஷயங்கள் என்னிடம் சொன்னீர்கள், விசுவத்தை சார்ந்த விஷயங்களை சொன்னீர்கள். நான் எந்த விஷயத்திற்கு பங்கு கொண்டேன் என்று நினைத்து எனக்கு அந்த ஆணையருக்கு அதற்கு செய்கிறேன். பகவத்கீதையிலே தியானத்தை பற்றி சொன்னார்கள், யோகத்தை பற்றி சொன்னார்கள், சாப்பிட வேண்டிய முறை பற்றி சொன்னார்கள். எப்படியெல்லாம் மனித வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதோ, மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவோ அத்தனையும் சொல்லப்பட்டது. 1-2 விஷயங்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான விஷயங்கள். இன்றைக்கு எத்தனை விஷயங்களை நாம் இந்து சமயத்தை தந்து கொள்கிறோமோ, இந்து சமயத்தை பற்றி பேசுகிறோமோ, அத்தனைக்கும் மேலாக அந்த காலத்திலேயும் இருந்தது. அத்தனையும் சேர்ந்து அடக்கி பகவத்கீதையிலே சொன்னார். ஆகவே எதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே சந்தேகம் வந்தது அர்ஜுனனுக்கு. இத்தனை விஷயம் தெரிந்து கொண்டேன், எதை நான் கடைபிடிக்க எனக்கு எதிலே சக்தி இருக்குது என்பதை உணர்த்துங்கள். அப்பொழுது கண்ணபிரான் சொன்னார், உனக்கு தியானத்திலே தேவையில்லை, யோகத்திலே தேவையில்லை, நீ செய்ய வேண்டியது உன்னுடைய பணி என்று சொன்னார். கர்மண்ணே அதிகாரத்தை மா பலேஷு பிரகாசம். நீ வேலையை செய், நல்ல பணியை செய், நல்ல தொண்டனாக இரு, நல்ல வேலை செய், அதுவே உனக்கு எல்லா நன்மையும் அளிக்கும் என்று
தொண்டர் இருக்க வேண்டிய லட்சணங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் இருந்து தொண்டு செய், உனக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது என்றார். அதற்காகத்தான் உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறோம். எப்பொழுது தத்துவங்களை சொல்லி மேலும் மேலும் நீங்கள் பெரிய அறிஞர்களாகி மகானாக ஆகிவிடுவதற்கு அழைக்கவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நல்ல சிறந்த தொண்டராக விளங்கி நல்ல பண்புள்ளவர்களாக விளங்கி நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக விளங்கி எடுத்துக்காட்டுள்ளவர்களாக விளங்கி நம்மை பார்த்த பலரும் இந்த வழிக்கு நல்வழிக்கு வருவதற்கு தகுந்தவர்களாக ஆவதற்காக நல்லவர்களை தயாராக்கத்தான் உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறோம். ஆங்காங்கே பல நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டதினால் அந்த ஆர்வம் ஏற்பட்டு இது போன்ற நல்ல விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். அந்த கலந்து கொண்ட விஷயத்தை மேம்படுத்தி இன்னும் நல்வழிப்படுத்தி இன்னும் சரியான பாதையை அழைத்து செல்வதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்தேன். ஏதோ ஒரு பாதைக்கு வந்து விட்டீர்கள். பலர் பாதையே புரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பாதையை புரிந்து கொண்டு வரவேண்டிய இடத்துக்கு வந்து விட்டீர்கள். அந்த வரவேண்டிய இடத்துக்கு வந்தவர்களை சரியான பாதை அழைத்த வேண்டிய பொறுப்புக்காக நாங்கள் உங்கள் முன்பு உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு பாதைகளை சொல்லிக் கொடுக்கிறோம். அவ்வளவுதான். அதற்கு தகுந்த இடம் இந்த பொன்னமராவதி. சொல்லுவார்கள் இன்று நாள் பொன்னார் நாள் என்பார். இன்று பொன் அமராவதியிலே நாம் எல்லாம் பொன்னாள் நாளை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அமராவதியே மிக உயர்ந்தது, இந்திரனுடைய பட்டணம். அதுவே பொன்னான பட்டணம். அந்த பேரே கொண்டதாக இருக்கு இந்த பொன் அமராவதி. அப்படிப்பட்ட பொன்னான நல்ல நாளை பொன் அமராவதியிலேயே நாம் எல்லாம் இருந்து கொண்டு, அதுவும் பழைய தமிழ் அரசர்களால் கட்டப்பட்ட சோழ அரசர்களால் கட்டப்பட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் செய்து கண்ட அந்த பெருமானுக்கு இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்று அவருடைய அருளாசியோடு இந்த நல்ல நிகழ்ச்சி தொடங்குவது மிக மிகவும் விசேஷமானது. நேற்றிலிருந்து நான் கேட்டுக்கொண்டு வந்தேன் பலரிடம், இந்த ஒரு அன்பர்களிடம், எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கும் இதற்கு கும்பாபிஷேகம். ஒருவராது எனக்கு தெரிந்து நடந்தது என்று சொல்லவே இல்லை. எத்தனையோ முதியவர்கள் எல்லாம் கூட அவ்வளவு பழங்காலத்தோடு இறைவன் தான் அவ்வளவு பழமையானவன் என்றால் அவனுக்கு கும்பாபிஷேகம் கூட அவ்வளவு பழமையாக ஆயிருக்கும் என்று நினைத்தேன் நான். அவ்வளவு பழங்காலம் தொட்டு பல ஊர்கள், இந்த ஊர் மாத்திரமல்ல, யாத்திரை செய்து கொண்டு வரும்போது பல ஊர்களே பார்க்கிறேன். பல ஊர்களிலே அஷ்டபந்தனம் மருந்து சாத்தி கும்பாபிஷேகக்கூடிய நிலைமை கூட இல்லாமல் பல ஊர்களிலே இறைவனுடைய நிலை, கோவிலுடைய நிலை இருக்கிறது. பல தேவாரம் ஆழ்வார்களால் மகளாதார் சம்பந்தப்பட்டது போன்ற பெரிய கஷேத்திரங்களிலே கூட பல நிலைகளிலே இப்படி இருக்கிறது. ஆகவே மக்களுடைய மனதிலே பக்தி ஒருபுறம் இருந்த போதிலும் அதை சரிவகைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி நல்ல வழியில் அழைத்து செல்வதற்கு ஒரு அமைப்புகள் இருந்தால்தான் அது சரியாக வரும் என்ற எண்ணத்தோடு இந்து சமய மன்றமும் ஜன கல்யாணம் என்று சொல்லக்கூடிய இரண்டு அமைப்பும் அமைத்திருக்கிறோம். இரண்டும் ஒருங்கிணைந்த ஒரே எண்ணத்தோடு ஒரே லட்சியத்தோடு கூடியதுதான். இரண்டும் வேறல்ல. ஆகவேதான் இங்கே இரண்டையும் கலந்துதான் இங்கே அமைத்து கலந்திருக்கிறோம். பல சமுதாய பணிகள், சமய பணிகள் எல்லாம் இந்த அமைப்பின்று பல இடங்களிலே பல ஊர்களிலே நடைபெறுகிறது. அவர்களெல்லாம் மத்தியானம் 3 மணி முதல் 5:30 மணி வரை அந்த மெம்பர்கள் மாத்திரம், உறுப்பினர்கள் மாத்திரம் கலந்து கொண்டு எங்களிடையே சொல்லி எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், இனி எப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் மத்தியானம் 3 மணி 5:30 மணி 6 மணி வரை அவர்கள் கலந்துரையாட ஆழ்வார்கள். பொதுமக்களாக உங்களுக்கு அவர்கள் செய்வதெல்லாம் என்ன என்பதை சுருக்கமாக குறிப்பிட்டு விடுகிறேன். அவருடைய போர் சம்பந்தப்பட்டது இது. வேலூர் ஜெகதேஸ்வரர் ஒன்று, இந்த போர் ஒன்று, இவைகள் எல்லாம் பழங்காலத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட கோயில்கள். நித்திய பூஜைகளுக்கு இடையில் இல்லாமல், பழமைக்கு மாதம் இல்லாமல், மழை வந்தால் தண்ணீர் உள்ளே செல்லாமல் இருக்கிற அளவுக்கு உதவி செய்து அவர்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். நாமும் அந்த நித்திய பூஜைகளை செய்து கொண்டு வழிபாட்டுக்கு இறைவனை தர வேண்டும். இதுதான் அவருடைய உத்தேசமும். அந்த வகையிலே அவர்களே லட்சக்கணக்காக செலவு செய்து மேலெல்லாம் மண்டபத்தை எல்லாம் மூடி, காங்கிரீட் போட்டு மூடி, எந்த தேவையெல்லாம் அவர்களுக்காக அவங்க செய்து கொடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி இருக்கிறார்கள்.
இருக்கிற யாததாரி மற்ற வந்தங்கள் வைக்கிறதெல்லாம் உள்ளூராக இருக்கிறது. திருப்படிக்கென ஒன்றும் அவர்கள் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த இலாக்காவை தான் செய்வதெல்லாம் அந்த இடையே அவர்கள் எல்லாம் இந்த அக்கறை கொண்டு செய்வதற்கு நாம் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. கும்பாபியாவும் தொடர்ந்து மாலை 3 மணி 5 மணி வரையில் நம்முடைய கருத்தரங்களை வேறு ஒரு இடத்திலே அதை இப்போது சென்று அவர்கள் நடத்துவார்கள். எல்லோரும் சம்போதிக்கிறார்கள், விமானம் சம்போதிக்கிறார்கள். என்னுடைய மனதிலே காலையில் எழுந்து முதலே மனது கொஞ்சம் வேதனையாக இருந்தது. அரசியலிருந்து 2 வேகங்கள் விழுந்து பயங்கரமா வண்டியை பார்த்தாலே ஆள் இருக்க மாட்டாலும் தீர்மானிப்பார்கள். அப்படி ஆயிடுச்சு. நல்ல வேலையா கடவுளாலும் எங்களுடைய ஆட்சியாலும் வந்தவர்களுக்கு காயத்தோடு தப்பினார்கள். ஒருவருக்கு பெரிய தவறு ஏற்படுது. ஆனா வண்டி வண்டி பார்த்தா கடவுள் இப்ப பார்த்தா கூட ஒருத்தர் தர மாட்டான்னு தான் சொல்லுவார். அப்படி தரவே வந்திருக்கிறது. அதுவும் ஒரு கடவுள் செயல். அவர்களும் சீக்கிரமாக சுத்தமாகி தங்கள் ஊருக்கு சௌக்கியமாக சந்தோஷமாக திரும்புவதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. இறைவனோடும் நடப்பது இயற்கை. ஆகவே இதோடு முடிந்தது தலைக்கு வந்து தலபாயோடு முடிந்தது போல் இதோடு சிறு சம்பவத்தோடு முடிந்ததற்கு நான் இறைவைக்கு நடத்திருக்கிறேன். ஒருமை பெற நிலவுகின்ற ஜகத்குருவின் மலர்ச்சி ஒன்னி வாழ்வாம் தேவி தானே நவ பார்வதி பதை. ஞானமே வடிவமாக நம்மை நெறிப்படுத்துவது என்பதும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவசியமாக அமைந்தது. அந்த வகையில் இன்றைய நாம் நிகழ்ச்சியிலே மன்னர்களாகிய நாம் எல்லோரும் வந்து நம்முடைய பணிகளை அவர்கள் திரும்ப எடுத்துச் சொல்லி விண்ணப்பம் செய்து கொள்ள இருக்கிறோம். சற்று முன்பு நான் உங்களுக்கு தெரிவித்த குறிப்பின்படி சரியாக 4 அல்லது 5 மணிக்குள்ளிற்கு எடுத்துக்கொள்ளாமல் நேராக வந்து முதல் முறையுடையவை எல்லாம் இல்லாமல் அப்படியே பணிகளை மட்டும் எடுத்து சொல்லிவிட்டு அமையுமாறு மீண்டும் பணியோடு வேண்டிக் கொள்கிறேன். கருணை கடலே பொன்னார் திருவடியுற்றி அருள் சேர்க்கும் மனதில் அளித்தோம் வரவேற்குதலே. இவன் இந்து சமய மதம் கொல்லவராது. கொடுத்த தாளம் இறைவனுடைய இருந்தாலும் அதிலிருந்து வருகிற ஓசை அம்பிகையினுடைய ஓசைதான். புதுக்கோட்டை மாவட்டம் முந்தைய பயன்பட்டது. அதோடு மட்டுமல்ல, வாராந்திர வழிபாட்டை சிறப்பான முறையில் நடத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இதே ஒரு பள்ளி ஆசிரியர் என்ற ஒரு முறையில் பள்ளிக்கூடத்தில் நீதிபோதனை வகுப்புகளில் பெரும்பாலான ஆசிரியர்கள் அதை வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவதை காண்கிறோம். அதனை இருக்கக்கூடாது. வசூல் செய்து ஒரு வெள்ளிப்புறையை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறோம். குருநாதரின் நன்றிகளுக்காலும் ஈஸ்வரிய கிருபையாலும் இந்த கைகளையும் சிறப்பு நடந்த கட்டப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அதனால் நம்முடைய அருள்பரம் மகாசன்னிதான் சுவாமிஜி அவரோட அருள்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. 12 வருடங்களுக்கு முன்னால் கார்படியில் இருந்தால் அப்போ இன்னொரு நாங்கள் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டி 2 லட்சம் ரூபாய் செலவுக்கு ஒரு பெரிய ராமக்கோவில் நாம் கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவரிடத்தில் சென்று கார்படியில சென்றோம். அங்கு நாம் கட்டியவர்கள் 3 பேர் சென்று போது விநாயகர் கட்டிவிட்டே சுவாமிஜி அவர்கள் கேட்டார்கள், இந்த கட்டவில்லை என்று எங்கள் சட்டத்திலே தலைவர் அவர்கள் சொன்னார். அப்படி ஏன் கட்டவில்லை என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு பணம் கட்டக்கூடியவர்கள் அதை கட்டிக் கொடுப்பது யாருமே இல்லை என்று சொன்னார்கள்.
மக்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பாமரர்களும் பார்ப்பதற்கு எளிதானவர் காஞ்சி பெரியவர் என்பதை மக்களுக்கு கண்கூடாக காட்டுவதற்கு காஞ்சி பெரியவர் அவர்கள் இந்த ஊர்வலத்திலே தலைமையேற்று நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பகுதி மக்கள் Jaya Jaya Shankara